வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்பன்னா, அவங்களோட வைப்பர் ராண்டி ஓர்டன பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ராண்டி ஓர்டன் ஃபேன்ஸுக்காகவே டெடிகேட் பண்ணது. அதாவது நான் சொல்லப் போற விஷயம் வந்து உண்மை இல்லையா அப்படிங்கிறத நீங்களே மறக்காம சொல்லுங்க. அதாவது ஒரு காலத்துல வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டன் அப்படின்னாவே கொடிகட்டி பறந்தவர். அதாவது ஒரு மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட ஒரு மேட்ச் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதிகமா ஃபேன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு பேப்பர் வியூ இருக்கு அப்படின்னா, அதில வந்து நம்முடைய ராண்டி ஓர்டனோட ஒரு மேட்ச் இருக்குமா? இருக்காதா? அந்த மேட்ச் நடந்துச்சுன்னா, அந்த மேட்ச்ல வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் பண்ணுவாரு. அது இல்லாம நம்மளோட ராண்டி ஓர்டன் போடுற அந்த ஆர்கே வந்து அதான் அதிகமான ஃபேன்ஸுக்கு புடிச்சுச்சு. அதாவது நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து அந்த ஒரு ஆர்கேவ போடுறாரு அப்படிங்கிறப்ப, அந்த ஒரு ஆர்கேவ வந்து நம்முடைய ஃபேன்ஸுக்கு வந்து அதிகமா புடிச்சுச்சு. அது இல்லாம ஒரு ஆர்கேவ போட்டுட்டாரு அப்படின்னு கேட்டா, ஃபேன்ஸே வந்து ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற மாரி அந்த ஆர்கேவ வந்து கேட்டுக்குவாங்க. அது இல்லாம என்ன பொறுத்தவரைக்கும் ராண்டி ஓர்டனோட அந்த ஒரு ஆர்கேவுக்கு வந்து நான் வந்து அடிமைப்பா. ஆர்கேவோ அப்படிங்கிறது வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதே மாரி கோவத்துல இருக்கிறாரு அப்புட்ன்னா, எல்லாத்துக்குமே ஆர்கேவோ அப்படிங்கிறது விழுந்துகிட்டே தான் இருக்கும். அது இல்லாம அப்ப இருந்த ஒரு ஜெனரேஷன், அதாவது 2012க்கு உள்ளன்னு வச்சுக்கோங்க. 12க்குள்ள இருந்துச்சு அப்புட்ன்னா, அப்போ வந்து நம்முடைய ராண்டி ஓர்டனுக்கு கிடைச்ச மவுசு, அதிகாரம், அந்தஸ்து, சாம்பியன்ஷிப்‌க்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், மனி இன் த பேங்க் வின்னரா இருக்கட்டும், ராயல் ரம்பல் வின்னரா இருக்கட்டும், இது இல்லாம சாம்பியன்ஷிப் வின்னரா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள வந்து நம்முடைய WWE வந்து அள்ளி குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா, அது வந்து அவ்வளோ ஃபேமஸா இருந்துச்சு. நம்முடைய ராண்டி ஓர்டன் அப்படிங்கிறவர் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து புடிச்சவரா இருந்தனால, நம்முடைய WWE வந்து நம்முடைய ராண்டி ஓர்டனுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாரு. அது இல்லாம கணக்கு வழக்கு இல்லாம நம்முடைய ஃபேன்ஸ் வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. அது இல்லாம WWE வந்து நம்முடைய ராண்டி ஓர்டனுக்காக எல்லா விஷயத்தையுமே பண்ணாங்க. ஏன்னா, ஒரு காலத்துல அப்படி இருந்த ஒரு ராண்டி ஓர்டன் வந்து, இப்போ வந்து இருக்கிற இடமே தெரியாம சுத்தமா அழிஞ்சு போற ஒரு தருவாயில வந்து இப்போ வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் இருக்காரான்னு கேட்டா, 100% அப்படிதான் இருக்காரு. ஏன்னா, இப்போ வந்து ராண்டி ஓர்டனுக்கு இருக்கிற மவுசு எல்லாமே குறைஞ்சு போச்சு. ஃபேன்ஸ் மத்தியில இருக்க ஹைப்னஸ் சத்தியமா குறைஞ்சு போச்சு. அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன வந்து வச்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிறாங்களே தவிர, மத்தபடி நம்முடைய ராண்டி ஓர்டனுக்கு வந்து அவர வந்து திரும்பி வந்து 15 முறை வந்து சாம்பியன் ஆக்கி அழகு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அழகுலாம் கிடையாது. அந்த ஒரு நெனப்புங்கிறது நம்முடைய WWE கிடையாது. அதாவது நம்முடைய ராண்டி ஓர்டன் இருக்காரு அப்படிங்கன்னா, அவர வச்சு யூஸ் பண்ணிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சக்கைய எவ்வளவுக்கு புழிய முடியுமோ, அவ்வளவு தூரம் கரும்பு எப்படி இருக்கோ, அது வந்து ஜூஸுக்காக நம்மள எவ்வளோ தூரம் அந்த கரும்பு புழிஞ்சு அந்த சாற எடுக்க முடியுமோ, அதே மாரி நம்முடைய WWE வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து இருக்கிற வரைக்கும் நான் சக்கையும், சாறையும் புழிஞ்சுக்கிட்டு தான் நாங்க விடுவோம்டா. அதுவும் சக்க வந்து எவ்வளோதான் புழிஞ்சாலும் அது வந்து அது சக்கையா போயிட்டாலும் இன்னொருத்தவங்களுக்கு பயனா இருக்குதுல்ல. அது மாரி இப்ப வந்து நம்முடைய WWE என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, நீ இரு, ஆனா நான் இருக்க வேணாம்னு சொல்லல. ஆனாலும் உன்ன வச்சு நாங்க வந்து ஃபியூச்சர் ரெஸ்லர வந்து நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, ஆனா உன்ன வந்து நாங்க இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள வளர்த்து விட மாட்டோமே அப்படிங்கிறதுல வந்து இப்ப நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தா இருக்காங்க. கண்ணாவும் இருக்காங்க. அதனால நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட நிலைமை வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமா போகுது. ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து 15வது முறை வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்குது. இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து எப்படி 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆனாங்க. அது மாரி நம்முடைய ஜான்சனாவ வந்து 15வது முறை வந்து சாம்பியன் ஆக்கி பார்க்கணுமே அப்படிங்கிறது தான் நம்முடைய அ WWE ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு. அத வந்து நம்முடைய WWE வந்து நிறைவேத்துவாங்களா? நிறைவேத்த மாட்டாங்களா? அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்போ போய்க்கிட்டு இருக்கு. அது இல்லாம அப்ப கிடைச்ச நம்முடைய ராண்டி ஓர்டனுக்கு கிடைச்ச மவுசு எல்லாமே அது வேற. ஆனா இப்ப கிடைக்கிற மவுசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தரமட்டத்தில கிடைக்குது. இது வந்து உண்மை இல்லையா? அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன வந்து நம்முடைய WWE வந்து வச்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அத வச்சுக்கிறாங்களே தவிர, அவருக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே நம்முடைய WWE வந்து செய்யல அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்ம. என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து WWE வந்து ராண்டி ஓர்டன வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமா தான் யூஸ் பண்றாங்களே தவிர, மத்தபடி அவருக்கான எந்த விதமான ஆ ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்முடைய WWE தரல அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்ம. இதே ஒரு காலகட்டத்தில வந்து நம்முடைய ஆ எவல்யூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டீம்ல இருக்கிறப்ப சரி, அது இல்லாம அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு டீம்ல இருக்கப்ப சரி, நம்மளுடைய ராண்டி ஓர்டனோட மவுஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் பண்ணியிருந்தாரு. அது இல்லாம வில்லனுக்கே வில்லன்டா அப்படிங்கிற மாரி நம்முடைய ராண்டி ஓர்டன் இருந்தாரு. ஆனா, அப்பேற்பட்ட நம்முடைய ராண்டி ஓர்டன வச்சு எவ்வளோ பெனிஃபிட்ட வந்து நம்முடைய WWE வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனா, இப்போ வந்து அவருக்கான ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு தருவாய். இதுதான் அவரோட கடைசி சாம்பியன்ஷிப்‌க்கான அந்த ஒரு ரைன் அப்படிங்கிறத குடுத்து, அவர வந்து அழகு பார்க்கணுமே அப்படிங்கிறத வந்து நம்முடைய WWE வந்து தவறிட்டாங்க. நடத்துவாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்ம. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தப்போ அந்த ஒரு ஃபேக்ஷன் அந்த ஒரு காலகட்டத்தில இருந்தப்போ நம்முடைய அதே மாரி நம்முடைய WWEல வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து எல்லா சாம்பியனுமே வின் பண்ணாரு.
அதாவது டாக் டீம் டைட்டிலா இருக்கட்டும், இல்ல யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும், அது இல்லாம இன்டர்கான்டினென்டல் சாம்பியனா இருக்கட்டும், இல்ல டாக் டீம் டைட்டில் வேர்ல்டு டாக் டீம் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட சாம்பியன்ஸ வந்து நம்முடைய WWE வந்து WWEல வின் பண்ணாரு. ராயல் ரம்பிள் வின் பண்ணாரு. மனி இன் த பேங்க வின் பண்ணாரு அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து அப்பைக்கு பண்ணாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்ல கூட நம்மளுடைய ராண்டி ஓர்டனால வின் பண்ண முடியல. வின் பண்ண வைக்கவும் நம்முடைய WWE தயாரா இல்ல. WWEக்கு அவர் வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய ராண்டி ஓர்டன் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்ல விளையாண்டு கூட சிங்கிள்ஸ் மேட்ச கூட நம்முடைய ராண்டி ஓர்டன் வின் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவலைக்கிடமா இருக்கு. WWE இப்படிலாம் ராண்டி ஓர்டன யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாவும் இருக்கு. அது இல்லாம இதே இதுக்கு முன்னாடி 2024 வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்க்கு வந்து ஃபைனல்ல போய் இருந்தது யாரு கேட்டா ராண்டி ஓர்டனும் நம்முடைய கும்தரும் தான் இருந்தாங்க. அப்போ கூட வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய ராண்டி ஓர்டனுக்கு ஃபேவரா இல்லாம வளர்ந்து வர ரெஸ்லரான நம்முடைய கும்தருக்கு தான் ஃபேவரா இருந்து கும்தர் தான் அதில வந்து 2024ஓட கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்க வந்து அவர தான் வின் பண்ண வச்சாங்க. இப்போ வந்து அதே 2025 ஃபைனல்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டா ராண்டி ஓர்டனும் கோடி ரோட்ஸ் இருக்காங்க. அப்போ கூட நம்முடைய WWE வந்து ராண்டி ஓர்டன வின் பண்ண வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து நினைக்காம கோடி ரோட்ஸ தான் வின் பண்ண வச்சாங்க. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய WWE வந்து முழுக்க 100% நான் சொல்லுவேன். ராண்டி ஓர்டன வந்து வேஸ்ட் பண்றாங்க. அது இல்லாம அவங்களோட தேவைக்காக உறிஞ்சிக்கிறாங்க. அவங்களோட அதாவது அவரோட ஒரு பாப்புலாரிட்டி வேணுமே அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டு, அவர வச்சியே வளர்ந்து வர சூப்பர் ஸ்டாரா வளர்த்து விடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து WWEல வச்சிருக்காங்களே தவிர, இதுக்கப்புறம் நம்முடைய ராண்டி ஓர்டனுக்கான எந்த விதமான சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்க போறது இல்ல அப்படிங்கிறது தான் இதில வந்து முழுக்க உண்மை கூட. இப்போ வந்து WWE வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய ராண்டி ஓர்டன் வந்து ஒரு நார்மலா யூஸ் பண்றாங்களா? இல்ல ரொம்ப மோசமா யூஸ் பண்றாங்களா? அப்படின்னு சொல்லுங்க. அது இல்லாம இது இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில நம்முடைய ராண்டி ஆர்டன் எப்படி யூஸ் பண்றாங்களோ, அதே மாரி அதையும் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல, நம்முடைய ராண்டி ஆர்டன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்ம்ல இருந்தார்ல, அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து, இதில வந்து எது கரெக்ட்டான ஒரு டிசிஷன் சொல்லுங்க. அது இல்லாம WWE வந்து இப்போ இவர எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்க. இது வந்து ராண்டி ஆர்டனோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இதில எப்படி ராண்டி ஆர்டன WWE யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.